அனைவருக்கும் வணக்கம். நான் ஹாரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டர். ஓகே, நான் ரொம்ப நாள் ஆச்சு பொலிட்டிக்கல் ரிவ்யூ கொடுத்து இந்த நாட்டோட. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ எனக்கு வந்து அதாவது எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, இப்படி தான் இருக்குது இந்த நாட்டோட அரசியல்னு சொல்லிட்டு, இது வந்து எவிடன்ஸோடு நான் பேசலை, பட் மனசில் படுறதை நான் சொல்கிறேன். இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என் மனசில் தோன்றுறது ஒரு சந்தேக அடிப்படையில் தான் நான் ரொம்ப விஷயம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எதுக்குன்னா ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப அரசியல்வாதிகளை நம்பி ஏமாந்துட்டோம். ஸோ அதனால் முன்னெச்சரிக்கையாக நிறையா விஷயம் வந்து இதெல்லாம் உண்மையாக இருக்குமா வேறு வேறு எங்களில் யோசிக்கிறதுக்காக, சில சந்தேக அடிப்படையில் சில எங்களில் வைக்கிறதுக்காக சில ஆளுங்களை வந்து சில பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே, முக்கியமாக வந்து இந்த உரிமை பார்ட்டியில் இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி புதுசாக உருவாக்குறதுக்கு இந்த தமிழ் குரல்லேருந்து இந்த டேவிட் மார்ஷல் அவங்க கேங்லாம் ப்ரொஃபஸர் ராமசாமி இவங்களாம் சேர்ந்து உரிமைன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் சமீபத்தில் சில விஷயம் அவங்க எடுத்து அதாவது வாய்ஸ் அவுட் பண்ண விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ரொம்ப சந்தேகம் ஏற்படுறத மாதிரி இருக்குது. என்ன மாதிரி சந்தேகம்னா, இதெல்லாம் ஒரு செட்டிங்கை மாதிரி தெரியுது. அதாவது ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு பிரச்சனையை ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் இவங்க போயிட்டு ஹீரோ மாதிரி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சந்தேகம் ஏற்படுது. அந்த ஒரு விஷயம் சொல்கிறப்ப அதை பார்க்குறப்ப இது பாசிபிளா அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய லாஜிக்கல் ஆங்கிளில் பார்க்குறப்ப நிறைய டவுட் வருது. ஓகே, அதனால் இவங்களை முக்கியமாக ரொம்ப கண்காணிக்க வேண்டியது இருக்குது இவங்களோட ஆக்ஷனை. ஓகே, அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் ஹைலைட் பண்ணுறதுக்கும் எந்த விஷயத்தை செக் பண்ணால் இவங்களோட தண்டவாளம் தெரிஞ்சிடும் அதுவும் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா எப்படி தான் இது இவனுக்கு பிளான் பண்ணியிருப்பானுங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, இது அன்வார் வந்து அவன் ஃபுல்லாக நாட்டை ரிஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி தான் அவன் ஓட்டு முந்தி கேட்டான் ஆள்கிட்ட. அதாவது நாட்டை வந்து ரிஃபார்ம் பண்ணிடுவான், ஊழலை ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு. ஓகே, நாட்டை வந்து நியாயமான வழியில் நடத்துவேன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு அவனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. பிஎன் கூட சேர்ந்ததுனால திருடனுங்களை காப்பாற்றினது தான் obvious-ஆ தெரியுது. ஓகே, அப்போ வந்து கேள்வி என்னென்னா, அவன் எப்படி அடுத்த எலெக்ஷனில் எப்படி தான் சர்வைவ் பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்குறப்போ அன்வாரோட ஆக்ஷன் என்ன காட்டுதுன்னா, அந்த பழைய காலத்தில் அவனுக்கு ஒரு ரேஷியல் பாலிட்டிக்ஸ் செய்வானுங்க. அதாவது மலாய்க்காரனை உரிமையை காக்கிறன்னு ஒருத்தன் கிளம்பிடுவான், தமிழன் இந்தியன்ஸ் உரிமையை காக்க போகிறன்னு தனியாக ஒருத்தன் கிளம்பிடுவான், சீன உரிமையை காப்பாற்ற போகிறன்னு கிளம்பிடுவான். அதே பேட்டர்னில் அவன் வந்துட்டான். அப்படி தான் வந்து அவனோட ஆக்ஷன் காட்டுது. ஸோ அதை வந்து நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணோமா, இது அன்வார் என்ன செஞ்சான்னா, இந்த முஸ்லீம் ஆளுங்களோட பிரச்சனை, இஸ்லாம் பிரச்சனை, இந்த பாலஸ்தீன் பிரச்சனை, இந்த மாதிரி அவன் மலாய்க்காரனுங்க வந்து எதை செஞ்சால் கவருவானுங்க. ஓகே, இது மலாய்க்காரனுங்களுக்கு நிறைய சலுகை. ஓகே, அந்த இஸ்லாம் பிரச்சனைலாம் அப்படி ரொம்ப என்னது அளவுக்கு மீறி அதை பற்றிலாம் பேசுகிறது, இந்த பாலஸ்தீன் பிரச்சனை அப்படி இப்படின்னு. ஸோ அப்போ அப்படின்னு பார்த்தா அந்த அன்வார் என்ன தான் செய்கிறான்னு பார்த்தா மலாய்க்காரனுங்களை கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா. ஓகே, அப்போ சீனங்களை பொறுத்த வரைக்கும் டிஏபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சிலாம். நிறைய சைனீஸ் வந்து ஃபுல்லாக இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இந்தியன்ஸை இப்படின்னு என்ன தான் பண்ணுறது? எம்ஐசியை வந்து இந்தியன்ஸ்க்கு அவ்வளோவா பிடிக்காது. அப்போ யாரு தான் இந்தியன்ஸை கவர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதமூர்த்தி ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. பேசிக்கலி அவங்களோட ரேஷியல் ஐடியாலாம் இந்தியன்ஸோட உரிமையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த எம்ஐசியும் இந்த வேதமூர்த்தி இதெல்லாம் ஒரே டைப் தான். ஓகே, அப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, இவனுங்க திடீர்னு வந்து சண்டை போட்டு டிஏபி கூட சண்டை, என்ன பிரச்சனைன்னு தெரியல, பிரிஞ்சுட்டானுங்க, இவங்கள வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டானுங்க என்னமோ சொல்கிறானுங்க. ஓகே, என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இவனுங்களும் வந்து இன்னொரு முயற்சியாக தான் இருக்கும். இந்தியன்ஸ்க்கு வந்து எல்லாரும் பூந்து என்னாவது பண்ணுங்கடா, இந்தியன்ஸை கவருங்கடா, வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து இந்தியன்ஸை ஓட்டை வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு கட்சி வேணும். எம்ஐசியும் வீக்காக இருக்கிறான், வேதமூர்த்தியும் நம்ப முடியாது, அந்த ஆளும் யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணல இந்தியன்ஸு, அப்படின்னு நீங்களும் பூந்து முயற்சி பண்ணுங்கடா அப்படின்னு அனுப்பினவனுங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு பெரிய சந்தேகம் உனக்கு மேலே. ஓகே, ஏன்னா இவ்வளோ நாளும் ஒத்துமையாக இருந்தவனுங்க டிஏபியில் சடனாக வந்து டிஏபி வந்து இவனுங்களை வந்து நீக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே,
அப்போ இவனுங்க அடிக்கடி வந்து கவர்மெண்ட்டை வந்து தப்பு சொல்லிக்கிட்டு இப்படி இருக்கு, நியாயம் இல்லாமல் நடக்குது அப்படி இப்படின்னு வந்து நிறைய இஷ்யூ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கானுங்களா. ஓகே, இப்போ இவனுங்க மேலே எனக்கு என்ன பெரிய சந்தேகம் வந்துச்சுன்னா, இந்த சொஸ்மா இஷ்யூவில் இவனுங்களோட ஸ்டாண்டும் என்னோட ஸ்டாண்டும் இந்த ஒரு மனித உரிமை அடிப்படையில் சேம் தான். அதாவது சொஸ்மா மாதிரி உள்ள சட்டம் வந்து கோர்ட்டில் எந்த ட்ரையலும் நடக்காமல் போலீஸோட பவரு கேடிஎன் பவரை பார்த்துட்டு ஒருத்தவங்க மேலே குறிப்பிட்ட ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓகே, என்ன மாதிரி ஆளுங்கன்னா இந்த கேங்ஸ்டரிசம்லாம் செஞ்சுட்டு நிறைய நல்ல எவிடன்ஸ் இல்லாமல் கோர்ட்டில் போய் சார்ஜ் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்து அவன் வந்து இவனுங்களாம் வந்து அடைச்சி வைக்கணும், இவனுங்களால் ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேக அடிப்படையிலையும் ஏற்கனவே உள்ள அவனுங்க மேலே உள்ள கிரிமினல் ரெக்கார்ட்லையும் அந்த மாதிரி இதில் வந்து சொஸ்மாவை பாய்ச்சி அவனுங்க போயிட்டு அடைச்சிட்றானுங்க ஜெயிலில் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு. ஓகே, எந்த விதமான கோர்ட்டில் ட்ராயல் எது விசாரணையும் இது நடக்காது, போலீஸ் பவர் கேடிஎன் பவர்லேயே அடைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி சட்டம் வந்து சரியில்லைன்னு என்னுடைய கருத்தும் அதுதான். ஓகே ஓகே இவனுங்க அந்த பிரச்சனையை எடுத்து ஹேண்டில் பண்ணுறப்ப ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருந்தானுங்கன்னா, ஜெயிலில் வந்து அடிச்சு எலும்புகளும்லாம் உடச்சி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம செத்து போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகே, நான் இது வரைக்கும் 9 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன்ல. ஓகே, ரேமான் தண்டனை விழுந்து போனது இப்போ நிறையா தடவை. ரேமான்னா ஜாமீன் கட்டுறதுக்கு அந்த டே கட்ட முடியலன்னா நம்ம வந்து முதல்ல ரேமான் வச்சுருப்பாங்க, ஜாமீன் கட்டின பிறகு தான் வெளியே வர முடியும். ஸோ இந்த ரேமான் இந்த தண்டனை விழுந்து போனதெல்லாம் சேர்த்து நான் 9 தடவை கிட்ட ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஓகே, ஜெயில் ஆஃபீஸர் வந்து அடிப்பானுங்க தான், தப்பு செஞ்சுட்டா அடிப்பானுங்களா, அதாவது ஜெயிலில் இந்த புயலை சிகரெட் மாதிரி செஞ்சு அடிப்பானுங்க, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னா அவனுங்களை ஒரு அளவுக்கு அடிப்பானுங்க. ஓகே, இல்லை அதாவது மாஸ்டர் டைம்னு ஒன்று இருக்கும், அவனுங்க வந்து ஒரு நாளைக்கு 6 தடவை எண்ணுவானுங்க. அந்த சமயத்தெல்லாம் சத்தம் போட்டா ஏதாவது சேட்டை பண்ணிட்டா லைட்டாக அடிப்பானுங்களா. ஓகே, ஆனால் இவனுங்க சொல்கிறது வந்து ஒரு குருவலாக அடித்து கொடுமை பண்ணி எலும்புலாம் உடையுதுன்னா பெரிய கொடுமை நடந்திருக்க மாதிரி. ஓகே, ஒன்று வந்து ஜெயிலில் வந்து சீக்கு அதாவது இதுனா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பா, ஒரு என்னது டாக்டர் இருப்பாங்க, ஒரு கிளினிக் இருக்கும், அதில் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பானுங்க. சீக்குனா, காய்ச்சனா, சளி பிடிச்சிருந்தா, தொண்டை வலி, பல்லு வலி, இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பானுங்க. ஓகே, அப்படி கண்டு அந்த விஷயம் சீரியஸ்னா வெளியில் வந்து ரவத்தான் லுவார் அனுப்பிடுவானுங்க. ஓகே, அவனுங்க வெளியில் ஜிஹெச்க்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவானுங்க. ஓகே, இந்த எலும்போட இதெல்லாம் கண்டிப்பாக உள்ளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டானுங்க, அவனுக்கு வந்து வெளியில் அனுப்பிடுவானுங்க. கைங்க சொல்கிற கதையை பார்த்தா அடித்து எலும்புகளுமா உடச்சி போட்டு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலையாம். ஓகே, அப்புறம் அந்த எலும்பு எல்லாம் சரியாக ட்ரீட்மெண்ட் கிடைக்காதனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது இம்பாசிபிள், ஜெயிலில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 6 தடவை எல்லாரும் வரிசலாக உட்காந்துருக்கணும். ஒரு எலும்பு உடஞ்சிருச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அந்த வலியை தாங்க முடியாது. கரண்ட் ஷாட் அடிக்கிற மாதிரி இருக்கும். எலும்பு உடஞ்சவங்களுக்கு தெரியும். இல்லை எலும்பு உடஞ்சிருந்தாலும் சரி, கிராக் விட்டுருந்தாலும் சரி, அந்த வலி வந்து லைட்டாலாம் இருக்காது. லேசாக அந்த இடம் அசைஞ்சா கூடியும் சரியான வலி வலிக்கும். ஜெயிலோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 6 தடவை எண்ணுவானுங்க. அவனுக்கு என்றப்ப ஒரு ரூம்லேயும் சரி, இல்லை அந்த பிளாக்கே உட்கார சொன்னாலும் சரி, வரிசலாக சத்தம் போடாமல் சப்ளாங்கால் போட்டு உட்காரணும் எல்லாரும். ஓகே, பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அமைதியாக உட்காந்துருக்கணும். ஒரு 1/2 hour கிட்ட அவனுங்க எண்ணுவானுங்க. இந்த மாதிரி 6 தடவை எண்ணுவானுங்க. ஓகே, இது வந்து கம்பல்சரி. ஓகே, இது பேர் தான் மாஸ்டர்னு சொல்லுவானுங்க. ரொம்ப அந்த மாஸ்டர் என்றப்ப ஜெயில் ஆஃபீஸர்லாம் ஒரு மாதிரி சரியான ஸ்ட்ரிக்டாக இருப்பானுங்க, எல்லாரும் கப் சுப்புன்னு ஆயிடுவானுங்க. ஓகே, அதெல்லாம் முக்கியமான கட்டம் ஜெயிலில். மாஸ்டர்னு சொன்னால் வந்து அதுக்கு முன்னுக்கு கேஷுவலாக ஒரு கைதியும் ஒரு ஆஃபீஸரும் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த மாஸ்டர்னு சொல்லிட்டா மட்டும் எல்லாரும் ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி ஆயிடுவானுங்க. கப் சுப்புன்னு எல்லாம் டிசிப்ளினாக உட்கார்றதுக்கு ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு அசைஞ்ச சத்தம் போட்டாலும் அடி தான். ஓகே, அரைஞ்சிருவானுங்க வந்து. ஓகே, அந்த மாதிரியான ஒரு கட்டம். இப்போ கை உடஞ்சி என்னது எலும்பு உடஞ்சவன் அவனால் டெய்லி 6 தடவை உட்காந்துரு முடியாது. அவனால் அந்த வலியை தாங்க முடியாது அவனால். ஓகே, அப்படி இவ்வளோக்கு குருவெல்லாம் இருப்பாங்களா ஜெயில் ஆஃபீஸர்? அடிச்சு உடச்சி எலும்புகளுமா உடச்சி அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்காம அவனை கொடுமை பண்ணி அவன் துடிச்சு இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே,
இது எப்படி நடந்திருக்குன்னா அந்த கதையே ஒரு பொய் கதையாக இருக்கும். நடந்ததுக்கும் இவனுக்கு சொன்ன கதைக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது, அப்படி இருந்திருக்கும். இல்லைன்னா வந்து அரசாங்கமே இந்த பொலிட்டிஷியன்லாம் இருக்கானுங்களா இவனுங்களே செட் பண்ணி ஒரு திமுரு பிடிச்சவனை உள்ளுக்கு ஜெயிலுக்குள்ளே அனுப்பி இவனை போய் கையெல்லாம் உடச்சி போடு அப்படின்னு அனுப்பி அவன் போய் அடித்து உடச்சி இந்த ஆஃபீஸருக்குனால ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருக்கோம். ஏன்னா அவன் வந்து அரசியல்வாதிங்களோட பவரில், அதாவது கேபிள்லேருந்து வந்திருக்கிறான், அவனை ஒன்றும் டச் பண்ண முடியாது நம்ம அப்படின்னு சொல்லி அதிகாரிகளாலே ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிருக்கோம். இல்லைன்னா அரசாங்கமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த அதிகாரிகளை அவனை அடிச்சு நாங்கள் ஒரு இஷ்யூவை கலப்ப போகிறோம், சொஸ்மா கைதிகளை கொடுமை நடக்குது ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 9 தடவை ஜெயிலில் இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன். உள்ளுக்கு கிளினிக் இருக்குது. ஓகே, ஒரு எலும்பு உடஞ்சவனால மாஸ்டர்லாம் உட்காந்துருக்க முடியாது, அவன் துடியோடு துடிச்சிருப்பான். அவ்வளோ குருவலாக ஜெயில் ஆஃபீஸர் கிடையாது. ஓகே, போலீஸ்காரன் வந்து ஒருத்தவங்களை அடித்து சாவறதுக்கான சூழ்நிலை போலீஸ் லாக்அப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போலீஸ்காரன் வந்து கேஸை வந்து விசாரிக்கிறான். ஓகே, போலீஸ்காரனுங்களும் சும்மாலாம் அடிச்சிட மாட்டானுங்க. எனக்கும் போலீஸ்க்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னை இத்தனை தடவை பிடிச்சிட்டு போயிருக்கானுங்க, என் மேலெல்லாம் கையே வைக்க மாட்டானுங்க போலீஸ்காரனுங்க. ஓகே, போலீஸ்காரெலாம் வந்து அடித்து கொடுமை பண்ணுவான் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு தெரியும் யாரை அடிக்கணும் யாரை அடிக்கக்கூடாதுன்னு தெரியும். இப்போ என்னையெல்லாம் வந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கானுங்க. என்னை பிடிச்சிட்டு போகிற போலீஸ்லாம் வந்துட்டு இது வந்து என்னது சொல்லுவாங்க, டீம் தங்காப்பான்னு சொல்லுவானுங்க. பிடிக்கிற ஆஃபீஸர் கேஸை போட்டவன்ல கேஸை விசாரிக்கணும்னு பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்களாம் என்கிட்ட கூட்டாளி மாதிரி தான் பேசுவானுங்க. நாங்கள் வந்து எங்கள் கடமையை தான் செய்ய வந்திருக்கோம், எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கோம், உன்னை பிடிக்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணி. நானும் கோஆப்ரேட் பண்ணுவேன். அவனுக்கு வந்து சண்டைலாம் போட மாட்டானுங்க, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிக்குவோம். ஓகே, அங்கே போயிட்டு ஆயோ விசாரிக்கிறப்பையும் அவனும் வந்து அடிக்கலாம் மாட்டான். ஓகே, என்ன மாதிரி அதெல்லாம் அடிக்க மாட்டான். ஏன்னா நாங்கள் தப்பு செய்யாமல் தான் வந்திருக்கோம். இது வந்து கவர்மெண்ட்லாம் பவரை மிஸ்யூஸ் பண்ணி அதிகாரி மேலே உள்ளவங்களாம் பவரை மிஸ்யூஸ் பண்ணதுனால பிடிச்சிருக்காங்க, அவனுக்கு தெரியும். ஓகே, எப்போ போலீஸ்காரன் அடிப்பானா, ஒருத்தன் வந்து பெரிய தப்பு பண்ணியிருப்பான், அந்த கொலை கேஸு பெரிய திருட்டு கேஸு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒத்துக்க மாட்டானுங்க. ஒத்துக்காம நம்ம விசாரிக்கிறப்ப போலீஸ்க்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா மாற்றி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுப்பான். அப்போ இவன் பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு போலீஸ்காரனுக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவனை போட்டு அடிப்பான். சட்டத்தில் இடம் இல்லைனாலும் உண்மையை வாங்குறது அவனுக்கு வேறு வழி இல்லாமல் போட்டு அடிப்பான். அப்போ போட்டு அடிக்கிறப்போ படாத இடத்துல பட்டு உயிர் போகிறதா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு லாக்அப்பில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, போலீஸ்காரங்க மனசாட்சி இல்லாமலாம் அடிக்க மாட்டாங்க, அடித்து கொடுமை பண்ணணும்னு அடிக்க மாட்டானுங்க. ஓகே, அந்த கைதி பொய் சொல்கிறான் உண்மையை வர வைக்கணும் அடிக்கிறப்ப எக்கு தப்பா என்னாவது பட்டாதான் கொல்லணும்னு அடிச்சிருக்க மாட்டானுங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஜெயில் ஆஃபீஸருக்கு கிடையாது. நிறைய பேர் ஜெயில் ஆஃபீஸர் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. பஞ்சாரா ஆஃபீஸர் வேற, போலீஸ்ன்றது வேற. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேற, ஜெயில் டிபார்ட்மெண்ட் வேற, பிரிசன் வேற, இது வேற. ஓகே, அங்கே உள்ள ஆஃபீஸர் வந்து அவனுக்கு என்ன விசாரணையாக நடத்த போகிறானுங்க, அவனுங்க வேலை கோர்ட்டு தண்டனை கொடுத்துருச்சா அடைச்சி வைக்கணும், அடைச்சி வச்சுட்டு ரிலீஸ் டேட்டாக விடணும். எவனுக்கு அடுத்தது கேஸ் இருக்கோ அவனை வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும். போலீஸ்காரங்க ரேமானில் உள்ளவனா போலீஸ்காரன் வந்து கூட்டிகிட்டு போவான். இல்லை ஜெயிலுக்கு தண்டனை விழுந்தால் இன்னொரு கேஸ் வச்சுக்கலாம், ஜெயிலில் ஆஃபீஸர் கூப்பிட்டு போவான். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான் அவனுங்க வேலை. 6 தடவை மாஸ்டர் என்னணும், பசியார் ஒரு தடவை கொடுக்கணும், 2 வேளை சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் அவனுங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஓகேவா, அவனுங்க போயிட்டு கைதியை அடித்து கொடுமை பண்ணணும், பார்த்தா மெதிக்கணும். இந்த சினிமா படம் கதெல்லாம் அங்கே உள்ளுக்கு நடக்காது. கைதிங்க கம்ப்ளைண்ட் பண்ணானே எனக்கு சீக்காக இருக்குன்னு, ஓகே எத்தனை பேர் சீக்காக இருக்கீங்க போ ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி கிளினிக் அனுப்புவானுங்க. அங்கே டாக்டர் இருப்பான். ஓகே, மருந்து கொடுப்பானுங்க. ஓகேவா, அவனுங்களால சமாளிக்க முடியாமல் சீரியஸான கேஸ்னா அவனுங்க வெளியில் அனுப்புவானுங்க, ஜிஹெச்க்கு ராவத்தான் லுவாருக்கு அனுப்புவானுங்க. ஓகே, அங்கே வந்து லைட்டாக அடிக்கிறது இருக்கு, ஆனால் கொடுமை பண்ணுறானுங்கன்னு இவனுங்க ஒரு இஷ்யூ எடுத்து வரானுங்களே, அது ஜெயிலில் நடக்காது. இது என்னமோ சம்திங் ராங்கு. இவனுங்க வந்து அதெல்லாம் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக என்ன மனசில் படுதுன்னா, இல்லாத ஒரு பிரச்சனையை இது நடந்து போச்சு, சொஸ்மா கைதிகளுக்கு கொடுமை நடந்து போச்சுன்னு இது ஒரு கட்டுக்கதையாக தான் எடுத்துட்டு வர மாதிரி தெரியுது. அப்போ இவனுங்க இறங்கி போராடுறானுங்க. அப்போ இல்லாத ஒரு பிரச்சனையை ஒரு ஹீரோ உருவாக்குறதுக்காக செட்டிங் பண்ணோன்னா இந்த கவர்மெண்ட் தான் செய்வான். ஓகே, அதில் இவனுங்க மேலே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்தோனேஷியாவுக்கு சிறப்பு விருந்தினராக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ரொஃபஸர் ராமசாமி
அதாவது அழைப்பு விடுத்திருக்காங்களா. இவங்க 3 பேரும் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து பிளாக் பண்ணுறாங்களாம். உங்களுக்கு வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான தடை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடந்திருக்குன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு இப்படி வீடியோலாம் லைவ் வீடியோலாம் செஞ்சு பார்த்தா எஸ்பிஆர்எம் வந்து ஒரு விசாரணை பண்ணுறதுக்கு என்னது பிணையங்களை என்னமோ தேரில் என்னமோ தங்கம் ஏதோ இஷ்யூலா அது முந்தியிலேன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதில் ஆட்டையா போட்டாரு ப்ரொஃபஸர் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு முந்தியிலேருந்து ஒரு இஷ்யூ சொல்லிட்டு இருப்பானுங்க. உண்மையாக போயான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த விசாரணைக்கு எஸ்பிஆர்எம் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டான் ப்ரொஃபஸர் ராமசாமி மேலே. அதனால இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து தடை பண்ணியிருக்கிறான் வெளிநாட்டுக்கு போக விடாம அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்தோனேஷியாவுக்கு சிறப்பு விருந்தினராக திடீர்னு ப்ரொஃபஸர் ராமசாமி கூப்பிட்டது பெரிய சந்தேகத்துக்கு ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, அடுத்த கட்டத்தில் வந்து இவங்களோட உரிமை கட்சி திறக்கணும்னா அதுவும் ஒரு என்ஜிஓ மாதிரி ROSல ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு என்ஜிஓ ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி. இவங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ண விட மாட்டானா ROS. இவங்க அதனால ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்களா ROSக்கு கேள்வி கேட்கறதுக்காக. நீங்கள் எப்படி எங்களை வந்து எங்களுடைய அரசியல் கட்சியை வந்து ROSல ரிஜிஸ்டர் பண்ண விட மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தடங்கள் மேலே தடங்கள். இவங்க வந்து உரிமைக்காக போராடுறாங்க. ரைமிங்காக வச்சுருக்கானுங்க பேர் உரிமைன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பேட்டர்ன்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ பிரச்சனையும் வந்து எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணது அப்படி மாதிரி தான் எனக்கு நம்பிக்கை வருது. எப்படின்னா அரசாங்கத்தால் இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி கடைசியில் இவங்க வந்து ஹீரோவாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரொஃபஸர் ராமசாமி மேலே உள்ள கேஸை ஒன்று எஸ்பிஆர்எம் லெவலில் அவர் லெப்பாஸ் பண்ணிடுவார், இல்லை கோர்ட்டில் போய் லெப்பாஸ் பண்ணிடுவார். அதனால் அவரோட பேரை வந்து கிளியர் பண்ணிடுவார். ஓகே, உத்தம புத்திரன்னு சொல்லிட்டு. அவர் திருடிட்டாரா என்னான்னு தெரியாது எனக்கு ப்ரொஃபஸர் ராமசாமி. ஆனால் இந்த ட்ராமா அப்படி தான் வந்து முடியும். ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூவில் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவானுங்க. இவனுங்களோட உரிமை பார்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டு ஆர்டர் கொடுக்கும் ROSக்கு. அவங்க மேலே ஒரு தப்பு இல்லை. அவங்களோட பார்ட்டி அவங்களுடைய இது வந்து நீ ROSல ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் வரும். அப்படின்னு பார்த்தா இவங்க மக்களை வந்து என்னவா ஒன்று காமிக்கிறதா எனக்கு தோணுதுன்னா, அரசாங்கம் இவங்களை என்னமோ பண்ணுறான், இவங்க பூந்து மக்களுக்காக உரிமைக்காக போராடுறப்ப அரசாங்கம் பல வேலை பண்ணுறான். ஓகே, இவங்க போய் ஒன்னொன்னையும் வந்து போராடி வாங்கிட்டு வராங்க அப்படின்னு காட்டுற மாதிரி தெரியுது. ஓகே, ஆனால் என்னோட நம்பிக்கை என்னன்னா இவ்வளவும் ஒரு செட்டிங், எல்லாமே செட்டிங். ஓகே, எல்லாமே இந்த அனுவார் தலைமையில் இவனுங்களை வந்து ஒரு ஹீரோவாக வந்து நம்ம சமுதாயத்தில் காமிக்கிறதுக்கு. ஓகே, வேதமூர்த்தி ஒரு டம்மி பீஸு, MIC ஒரு டம்மி பீஸு, அதுக்கு இடையில தனேந்திரன் சொல்லிட்டு ஒரு மங்கோமண்டையா இருக்கான். அவன் வந்து என்ன ஒரு நாரி போன கட்சி என்ன வச்சிருக்காருன்னா மக்கள் சக்தி. அது இன்ட்ராஃப் காலத்தில் உருவாக்குனது மக்கள் சக்தின்ற கான்செப்ட். ஓகே, அதை வந்து இந்த நாரி போனவன் வந்து தனேந்திரன் அதை வந்து அந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். ஓகே, அவன் கட்சிக்கு ஒரு மக்கள் சக்தி அப்படின்னு ஒரு கட்சி, ஒரு நாரி போன கட்சி. இவனுங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த உலக மகா திருடன் இருக்கான நஜீப் இவனுக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கானுங்க. MICயும் இந்த தனேந்திரனும். இந்த நாரி போன கட்சி வந்து அவனுக்கு கூட என்னது ஏதாவது கூட இருக்கிற அல்லக்கைங்க ஏதாவது காசு ஏதாவது கிடைக்கும்ல, நஜீப் மாதிரி திருடன் கூட வந்து ஜல்ரா போட்டால் அந்த மாதிரி கூட்டம் கூடயே போவோம், ஆயாமோடவும் ஓடும். ஓகே, நஜீப் தான் நிறைய புடுங்கண்ணா இந்தியன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. அவன் வந்து பேசிக்கலி ஒரு கிங் ஆஃப் கரப்ஷன் தான் அந்த நஜீப். ஓகே, அப்படின்னு நாரி போனவன் MICயும் அந்த தனேந்திரன் மக்கள் சக்தின்ற நாரி போன கட்சி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த என்னது வேதமூர்த்தி டம்மி பீஸ் வந்து இந்தியர்களோட உரிமையை நான் பிடுங்கிடுவேன், பார்லிமெண்ட்ல போய் பிடுங்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேரை கட்டிக்கிட்டு கிடப்பான். ஓகே, இவனுங்க வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ், அதாவது உரிமை. ஓகே, தமிழர் குரல்னு வச்சிருந்தானுங்க பேரு. ஒரு ரொம்ப ரேசிஸா தெரியுது. அதே தமிழுக்கு தான் நீ குரலை கொடுப்பியா, மற யாருக்கும் குரல் கொடுக்க மாட்டியா, அப்புறம் என்னத்துக்கு நீ பொலிட்டிக்கல் பண்ற, நீ ஒரு அரசியல்வாதினா மக்களுக்காக தானே பேசணும் அப்படின்னு சொல்றப்போ ஒரு பேரை மாத்திருக்கிறானுங்க உரிமைன்னு சொல்லிட்டு ரைமிங்கோட. அதுக்கேற்ற அந்த பேருக்கேற்ற ஆக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதான் என்னுடைய பெரிய சந்தேகம்லாம்.
இவனுங்க மேலே. ஓகே, ஏன்னா அவனுங்க சொல்கிறதெல்லாம் திகிலாக இருக்குது. ஜெயிலில் அட்டிச்சு எலும்பு ஒட்டச்சி குருவெல்லாம் நடந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாமல் என்னது ஸ்வாக்காமே உள்ளுக்கு விடலையாமே. ஸ்வாக்காம் ஹியூமன் ரைட்ஸ், மலேசியாவோட ஹியூமன் ரைட்ஸோட டிபார்ட்மெண்ட்டே உள்ளுக்கு ஜெயிலுக்குள்ளே நுழைய விடலையா. அவ்வளோ குருவலாக இருக்காங்களா ஜெயில் ஆஃபீஸரு. ஓகே, என்ன மிருகமா? அவனுக்கு மனசாட்சி இல்லை. வேலைலாம் போயிடாது இது மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா. யார் அந்த உரிமையை அவனுக்கு கொடுத்தா? சோக்காமே உள்ளுக்கு போகாமல் பிளாக் பண்ணுற அளவுக்கு அதிகாரம் எங்கே இருக்குது பஞ்சாரா ஆஃபீஸருக்கு? ஓகே, அப்புறம் விசாரணை நடக்குதான், வெளிநாட்டுக்கெலாம் உடமாட்டுறாங்களாம் பிள்ளைங்க பாவம். ஓகே, கட்சியே ரிஜிஸ்டர் பண்ண முடியலையா, 6 வயசு தடுக்கிறானா. ஹைகோர்ட்டில் போய் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணணுமா. ஓகே, எவ்வளோடா சிக்கல் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, சிக்கலுக்கு மேலே சிக்கலை நீங்கள் சமாளிச்சுப்படி காட்டுறீங்களே, அது என்னடா அடுக்கடுக்காக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கேள்வி வரும். ஒன்றும் நீங்கள் எடுத்து வர விஷயம்லாம் லாஜிக்காகவே இல்லையாடா, இப்படியாடா இருக்கும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வியஸாக தெரியுதுடா. எல்லாரும் தூங்கிட்டா இருக்கானுங்க. இவ்வளோ குருவெல்லாம் நடக்கிறப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்கானுங்களா? சுஷ்மா வந்து அன்னைக்கு அனுவார் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் சுஷ்மாலாம் ஒழிக்கணும்னு. வந்துட்டு என்ன செஞ்சானுங்க? இப்போ நீங்களும் தான் சொல்கிறீங்க. இப்படி ஒன்று சொல்லுவீங்க, அப்புறம் அரசியல் என்னது பவர் வந்த பிறகு ஒன்று சொல்லுவீங்க. இதான் அரசியல்வாதி பற்றி. இதை வந்து மாதிரி காலத்துலேயே இந்த ஒன்று பழகிட்டீங்க. இவனுக்கும் அவனுக்கும் சண்டைன்னு சொல்லுவீங்க. எல்லாம் பார்த்தா கூட்டாளியாக தான் இருப்பீங்க. உங்களுக்கும் டிஏபிக்கு என்ன சண்டைன்னு தெரியல, பிரிஞ்சிங்க என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, என்னமோ உரிமையை காக்க போகிறேன்றீங்க. எல்லாமே வந்து மாய கதையாக இருக்குது. ஓகே, இப்போ கதைக்கு வருவோம், மேட்ருக்கு. இவனுங்களை எப்படி இப்போ செக் பண்ணுறது? இவனுங்க ஏமாத்துறானுங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன். தமிழர்கள் நீங்கள் நல்லா கேட்டுக்கோ. ஜென்டல்மேனாக இருந்தீங்கன்னா நீ இந்த ஆதாரத்தை நீ காமிச்சிரு. நீங்கள் வந்து 1.5 மில்லியன் வெளி டொனேஷன் தேடினீங்க தானே ஜக்கீர் நாய்க்கோட சாமான் கட்டுறதுக்கு. ஓகே, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கை தேர்ந்த ஒரு ஆடிட்டரை வச்சு நீங்கள் வந்து ஆடிட் பண்ணி இதெல்லாம் கணக்கு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி ஆடிட்டருக்கெலாம் காசு கட்டினா அவன் இல்லாத அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டுருவான். அதெல்லாம் ஜென்டல்மேன் கதை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, மக்கள்கிட்டயே கணக்கை காமிச்சிருங்க. என்ன பண்ணுங்க, அந்த டொனேஷன் கலெக்ஷன் சமயத்தில் என்னோட நம்பிக்கை நீங்கள் தமிழ் குரல் பேங்க் அக்கௌண்ட் தான் பார்த்துருப்பீங்க போல். வாட் எவர் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் என்ன தான் அக்கௌண்ட், ஒரு அக்கௌண்டா இல்லை 2 அக்கௌண்டா 3 அக்கௌண்டோ, அவ்வளோ எதெல்லாம் நீங்கள் டொனேஷன் தேர்னிங்களோ அந்த 1.5 மில்லியனை அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த டைம் பீரியடில் நீங்கள் ஒரு தடவை அப்டேட் போட்டிங்களே, ஐயோ இன்னைக்கு டேட்டுக்கு இவ்வளோ காசு வந்துருச்சு, இந்த டேட்டுக்கு இந்த காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் அந்த போஸ்ட் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே இதில் போட்டுருங்க. ஓகே, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த போட்ட அப்டேட்டும் டேலி ஆகுதான்னு முதல்ல செக் பண்ணணும். ஓகே, முதல்ல. ரெண்டாவது, உங்களுக்கு என்னாவது பொலிட்டிக்கல் ஃபண்டு உள்ளுக்கு நுழைஞ்சிருக்குதா இல்லை இல்லீகல் ஃபண்டு உள்ளுக்கு நுழைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். பெருசாக ஒரு அமௌண்ட் நுழைஞ்சிருந்துச்சுன்னா அது ஒன்று. ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ணுற பேட்டர்ன்லேயே நுழைஞ்சிருக்குதா, 1.5 மில்லியன் வந்திருக்குதா, கூட வந்திருக்குதா, குறைவாக வந்திருக்குதா, இல்லீகல் ஃபண்டு உள்ளுக்கு வந்திருக்குதா, பொலிட்டிக்கல் ஃபண்டு உள்ளுக்கு வந்திருக்கா, எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். ஓகே, ஏன்னா இதெல்லாம் பார்த்தா தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உள்ளுக்குன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் செய்யறதும் நீங்கள் பேசுகிறதும் பல சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஓகே, இப்படி தான் அடிச்சுக்கிற மாதிரி நடிப்பீங்க, பார்த்தா எல்லாரும் கூட்டாளியாக தான் இருப்பீங்க. ஓகே, சொல்ல முடியாதா, நீங்கள் பிஎன்ல கூட ஜாயின் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் என்ன மாதிரி மக்களை ஏமாத்துறீங்களா, எல்லாரும் நீங்கள் உள்ளுக்கு கூட்டாளிங்க தான்டா. எல்லாரும் திருடனுங்களாக தான் இருக்கீங்க. எல்லாரும் திருடனா இருந்துக்கிட்டு இவனுக்கும் அவனுக்கு சண்டை, இவன் சரியில்லை அவன் சரியில்லை, நாங்கள் எங்களை கூட்டா திருக்கிடுவோம் பிடுங்கிடுவோம். கடைசியில் வந்து நீ எந்த கம்யூனிட்டி வந்தாலும் சரியாக வர மாட்டேங்குது. எல்லாமே திருட்டு கம்யூனிட்டிங்களாக தான் இருக்கீங்க. ஒரு நாட்டில் எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது. திருடெல்லாம் தப்பிச்சிடுறான். குவார்டர்னு ஒன்று வச்சு நடத்துகிறானுங்க. தப்பே செய்யாதவனா அவன் தப்புன்னு சொல்லுவான். பெரிய திருடனா இருப்பான், ஒன்றுமே இல்லை பேபாஸ்ன்றானுங்க. ஊழல் பண்ணவங்களாம் பேபாஸ். ஆனால் நாட்டில் நிறைய பில்லியன் கணக்கில் காசு திருட்டு போச்சு. எல்லாரும் பேபாஸ். அவர் உடனே என்னது நாட்டையே ரிஃபார்ம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இருந்த அனுவார், காட்டு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், அதிகாரிகளோட விசாரணையில் தலையிட மாட்டேன். ஓகே,
அனுவாரடி 30 வருஷத்துக்கிட்ட அப்படியே மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தான். அதாவது உலகத்திலே அவரு தான் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்கான பிறந்த சிங்கம் மாதிரி வந்து பேசிட்டு இருந்தான். நீங்களா எந்த மூலடா? இப்போ நீங்க உரும்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சிங்கம் மாதிரி உள்ளுக்கு என்னென்ன நாத்த வேலை செய்யறீங்கன்னு தெரியல. ஓட்டுற கதெல்லாம் லாஜிக்காவே இல்லை. அப்ப ஒரே வழிதான்டா இருக்குது, ஜென்டல்மேன் டீலு. எனக்கும் சந்தேகமா இருக்குது. நீங்களும் நல்லவன்றீங்க, உரிமைக்கு போராடுறன்றீங்க, ஏன் பிரச்சனை? அதுக்குன்னு போயிட்டு அரிடாஸ் எங்களை வந்து அவதூறு பேசிட்டான் அப்படின்னு சொல்லிடாத. போயிட்டு நான் அவதூறும் பேசல, சந்தேகமா இருக்குன்னு தான் சொல்றேன். அப்ப ஜென்டல்மேனா பேசிக்குவான். நீ ஆதாரத்தை கொடு. அந்த டொனேஷன் கலெக்ஷனை செக் பண்ணா ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடும்டா. எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குடா, இன்னமும் நாத்தாவலை பண்ணியிருப்பீங்களா? ஏன்னா அது வந்து ஜக்கீர் நாய்க்கு வந்து என்ன சொன்னா, இந்த 1.5 மில்லியனையும் நான் பாலஸ்தீனுக்கு டொனேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னான். ஓகே, கோர்ட்டு வந்து இதெல்லாம் நீங்க உட்காந்து பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அனுவார் கட்சி எல்லாமே இந்த மக்காமலேருந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கூட நம்ம 1.5 மில்லியனை பாலஸ்தீனுக்கு டொனேஷனை அனுப்பி விட்டுருவோம். நீ வந்து தீர்ப்பை வந்து சாமான் பண்ணி விட்டுரு. அப்ப ஃபண்டை நம்மளே கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாத்தையும் பேசி நடந்திருந்தா எப்படி ப்ரொஃபஸர் ராமசாமியை பேங்க்ரப்சி ஆக்கி விட முடியும்? ஓகே, டொனேஷன் தேடு, காசு பத்தெல்லாம் நாங்களே கொடுத்துட்றோம். அப்போ மக்களுக்கு வந்து 1.5 மில்லியன் இது வழியாக அனுப்பி விட்ருவோம். ஒரே கல்ல 2 மாங்கா பாலஸ்தீனுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காசாக இருக்கலாம், இல்லை இல்லீகல் ஃபண்டாக இருக்கலாம். மக்கள் மேபி டொனேஷன் ஸ்லோவாக தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு கணக்கு அமைச்சிங்களோ இவ்வளோ வந்துருச்சுன்னு அது மோட்டிவேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எல்லாரும் போடுறாங்களா டொனேஷனு ப்ரொஃபஸர் ராமசாமிக்கு, நம்ம பங்கை நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு நம்ம. ஏன்னா இங்கே ஒரு நாய் குலைச்சா அங்கே ஒரு நாய் குலைக்கிற மாதிரி நிறைய சமயத்தில் மக்கள் எப்படி ட்ரிகர் ஆகுறாங்கன்னா, அவங்க பங்கு அவங்க செஞ்சுட்டாங்க, நம்ம ஏன் செய்யல? அதே வந்து ஒருத்தன் ஒரு பங்கு நல்ல விஷயத்த கேட்டால் கூடியும் இன்னொருத்தன் எவனும் பங்கு செய்ய மாட்டான். எவனும் செய்யல, நம்மளும் செய்ய வேண்டாம் அப்படின்றானுங்க. எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் செய்யணும், இல்லை நம்மளுக்கு என்ன இமேஜ் ஆகுது சொல்லிட்டு போடுறதும் இருக்குது. ஏன்னா இல்லாத ஒரு கணக்கு கூட இங்கே காமிச்சிருக்கலாம். டொனேஷன் அவ்வளோ பூந்துருக்காது, நீங்கள் வந்து இவ்வளோ பூந்துருச்சுன்னு சொல்கிறப்ப ஆளுங்க ட்ரிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த போஸ்டோட அப்டேட்டும் போட்டிங்கன்னா அந்தந்த டேட்டுக்கு கணக்காக இவனுக்கு சொல்கிற மாதிரி டேலி ஆகுதா, இல்லை இவனுக்கு உருட்டுறானுங்களா, மக்களை வந்து அப்படியே மக்களோட சைக்காலஜியில் ப்ளே பண்ணுறானுங்களா, இல்லை ஏதாவது பொலிட்டிக்கல் ஃபண்ட் உள்ளுக்கு வருதா பாலஸ்தீனுக்கு காசு அனுப்புறதுக்கு? இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரே வழி தான் இருக்குது. நான் இப்போ எனக்கு சலிச்சு போச்சு இந்த அரசியல்வாதிகளோட பொய், இந்த ட்ராமா அதெல்லாம் பார்த்து புளிச்சு போச்சு அப்படின்னு. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்டோட மெயின் ஐடியா, இந்த ஐடியா என்னென்னா காசு விஷயத்தில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அங்கே உருட்டுறீங்களா? இப்போ ஹியூமன் ரைட்ஸை வச்சுக்கிட்டு உரிமைன்னு சொல்லிட்டு மனித உரிமை கண்ட உரிமையெல்லாம் போவீங்க போல. ஓகே, உங்களையும் கண்டிப்பாக காசு விஷயத்தில் செக் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு குழு எப்படி தான் அந்த அரசியல்வாதிகளை இப்போ கண்டுபிடிக்கிறது. நல்ல மாதிரி தான் நடிக்கிறானுங்க, கடைசியில் ஓட்டு போகிற பிறகு செஞ்சு விட்டுறானுங்க. அப்போ நான் கொடுக்குறது ஐடியா என்னென்னா, காசு விஷயத்தில் அவனுக்கு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்களாம் கண்டிப்பாக வரமாட்டீங்கடா காசு விஷயத்தை கணக்கு காமிக்க. ஓகே, அதனால் நீங்கள் அங்கே உருட்டிக்கிட்டே இருப்பீங்க பாரு. அந்த கன்றாவை பார்த்துட்டே இருந்து எப்படி நாளைக்கு தான் டவுட்லேயே பார்க்குறது. ஆல்ரெடி இந்த உழப்பிட்டீங்க தானே, 1.5 மில்லியன் டொனேஷன் தேடிட்டீங்க தானே, அதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் போடு. ஓகே, எல்லா மக்களுக்கும் இதான் சொல்லுவேன். இவனுங்களை முதல்ல அந்த கணக்கை காமிக்க சொல்லுங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி அந்த டொனேஷன் கலெக்ஷனோட. ஓகே, எல்லாரும் பார்ப்போம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவனுங்க வந்து தில்லுமுள்ளு பண்ணியிருந்தா அப்பயே இவனுங்களை தூக்கி குப்பியாக கடைசிடலாம்ல. இவனுங்க காட்டுற ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம்ல. ஓகே, கடைசியில் நினச்சி பாருங்க, இந்த கவர்மெண்ட் வந்து செட்டிங் பண்ணி நீ ஹீரோவாவு, நான் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்றேன், நீ போய் இதில் போராடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கதையோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எங்கே ஆரம்பிக்க போது எங்கே முடிவு போகுதுன்னு எழுதி நடத்துவானுங்க. ஒரு விஷயத்தையும் ஸ்கிரிப்ட் எழுதி நடக்கும். பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்கும். ஆனால் வந்து இல்லை பார்க்குறதுக்கு வந்து ஆக்ஷன் பேக்காக இருக்கும். ஆனால் அந்த உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு ட்ராமாவாக இருந்தால் என்ன ஆகும்? ஓகே, இவனுக்கு ட்ராமா தான் பண்ணுறானுங்க, எட்ட எவிடன்ஸ் இல்லைனாலும் இதெல்லாம் ட்ராமாவாக இருந்தால் என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிடுவோம். ஏன் நம்ம ஏமாறணும்? ஆதாரம் கேட்போம். ஓகே,
ஸோ அடுத்தது சிம்பிளாக ஒன்று சொல்லணுன்னா இந்த இந்த என்னது இந்த ரேஷியலாக பேசுகிறானுங்களே, உரிமையை காக்கிறேன், இந்தியன்ஸுக்கு உரிமையை காக்கிறேன், மலாய்க்காரனுக்கு உரிமையை காக்கிறேன், சீனா உரிமையை காக்கிறேன்னு ஒரு அரசியல்வாதிங்க வருவாருங்களே, அதெல்லாம் ஒரு குப்பை அரசியல். அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா டெக்னாலஜியும் ரொம்ப வளர்ந்து போச்சு. இன்னைக்கு வரைக்கும் மக்களாக இருந்து இதை கூடயும் புரியலன்னா இந்த ரேஷியல் பாலிட்டிக்ஸ் பேசுகிறான்லாம் அவன், அப்போ இவன் நல்ல பொலிட்டிஷியன் இல்லை, உடனே ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஆனால் இவனுங்க போகிற கான்செப்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். உரிமைன்னு போகிறானுங்க இவனுங்க, வந்து ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படையில் போகிறானுங்க. இவனுங்களை ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ணணும், ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே அடுத்த லெவல் குழு வந்து காசு விசில செக் பண்ணால் வந்து எவனாக இருந்தாலும் மாட்டிக்குவான். அவனுங்க நடத்துகிற அந்த என்ஜிஓ வந்து மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி கணக்கு வெளியாவன காசுக்கெல்லாம் பதில் சொல்லி டீட்டெயிலாக வந்தால் தான் பிடிக்க முடியும் இவனுங்களை. ஏன்னா அரசியல்வாதிங்க வந்து நிறையா மாதிரி அவனுங்களும் நிறைய பழகுறானுங்க ஏமாத்துறதுக்கு. இப்படி போனால் மக்கள் கண்டுபிடிச்சிடறாங்க, அப்படி போனால் கண்டுபிடிச்சிடறாங்க சொல்லிட்டு நிறைய பழகுறானுங்க. புதுசாக ஏமாத்துறதுக்கு நிறையா யுக்திகளை பாய்க்கிறானுங்க. இவனுங்களாம் மேக்சிமம் என்னென்னமோ பண்ணுறானுங்க, ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் வந்துட்டானுங்க. ஓகே, அப்போ நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தில் தான் இவனுங்களை காசு விஷயத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணமா, மாதம் நீ கணக்கு காமி, வெளியாவன காசுக்கெல்லாம் நீ பதில் சொல்லுன்னா, அந்த மாதிரி விஷயத்தில் தான் ஒரு நல்ல தலைவர்களை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நான் இந்த வீடியோ சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அரசியல்வாதிகளை. அவனுங்க காட்டுற சீனில் வந்து ஓவராக நம்பாதீங்க. ஓகே ஓகே என்னால் முடிஞ்சு நான் முயற்சி பண்ணுறேன். ஒரு மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட், ஒரு நல்ல கவர்மெண்ட்டை நல்ல தலைவர்களை ஃபில்டர் பண்ணி உருவாக்குறது. ஓகே, அந்த முயற்சியை நான் பண்ணுறேன். ஓகே, இவனுங்கிட்டேருந்து இந்த மாதிரி நம்ம அதாவது ஆதாரத்தை கேட்டு தான் இவனுங்களையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, டெம்பரரி. ஏன்னா இவனுக்கு தான் நம்ம ஒரு அரசியல் கட்சியை பில்ட் பண்ணுற வரைக்கும் இவனுங்க கண்டிப்பாக இவனுங்க ஸ்ட்ராங்காக நிற்பானுங்க. அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார என்னோட மிஷனுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக அடுத்த எலெக்ஷன்லாம் இவனுங்களாம் நிற்பானுங்க தேர்தலில். ஓகே, அவங்களை காப்பாற்றிக்கணும்னா நீங்களே ஆதாரத்தை இவனுங்கிட்ட கேட்டு வாங்கினா தான். ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லி நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.